நானாக இருந்தால் நாராயண கோவிந்தன் பத்மநாப சுவாமி கோயிலில் புளியோதரையை காசு கொடுத்தே வாங்கி சாப்பிட்டு வேட்டியை கிழித்து தலையில் மாட்டி கிளம்பியிருப்பேன். ஆனால் சிங்கம் அப்படி கிடையாது. 2 பவுன்சர் பாய்ஸோடு வேறு வந்திருக்காங்க. உலகத்தில் அந்த 2 பிள்ளைங்களும் இன்ஜினியரிங் படிக்கிற பசங்க மதுரையிலேருந்து கிளம்பி ராத்திரியே செல்ஃப் டிரைவ் பண்ணிட்டு வந்தது என்ன தெரியுமா? உலகத்துலங்க கற்புக்கு இணையானது நட்பு தாங்க. இப்போ என் தங்கச்சி பேசும்போது அப்பா பார்த்து சந்தோஷப்படுறாரு, மற்றவங்க பார்த்து சந்தோஷப்படுறாங்க. இப்போ நாராயண கோவிந்தா ஆம்பளையாக பிறந்துட்டான். அந்த பெண்கள்னால் இது ஒரு சௌரியம், அம்மா அப்பா வருவாங்க. ஆம்பளையாக பிறந்தவனுக்கு யாரான்னா நட்பு தான், தாய் தகப்ப எல்லாமே. இவர் பேச பேச எனக்கு தெரியல, இவரே கைத்தட்டுறதுக்கு தான் ஆள் கூட்டி வராருன்னு எனக்கு ரொம்ப என் புள்ள மாதிரி. இன்னைக்கு நான் சொல்கிறேன் உங்களுக்கெல்லாம், இன்னும் 10 வருஷம் கழித்து ஒரு தரமான பேச்சு எப்படி இருக்கணும்னு பட்டியல் போட்டால் தமிழ்நாட்டில் 10 பேர் மிஞ்சினா அதில் என் தம்பி ஒருத்தராக இருப்பார். என் சிங்கம் சீர்த்தெழுந்து உங்கள் சிந்தனை குதிரையை தட்டிவிட வருகின்றார். அரங்கு நிறைந்த கைத்தட்டலோடு. நான் நேரத்தினுடைய அருமை கருதி குயிக்காக இது பண்ணிடுறேன். 5 நிமிஷம் முடிவுரை, எல்லாரும் சேர்ந்து பிரசாதம் வாங்கிக்கலாம். ஆனால் இன்னொன்று சொல்லிடுறேன், செக்ரட்டரி தலைவருக்கும் சேர்த்தேன். தமிழ்நாட்டில் மோசமான சினிமாவுக்கு 30 கோடி 3 நிமிஷத்தில் வெளில எந்திரிச்சு போயிடுறான். 2.25 மணி நேரம் உட்காந்துருக்கீங்கன்னா இது எங்களுக்காக இல்லை, தமிழுக்கும் ஆன்மீகத்திற்காகவும் இந்த சபை அமர்ந்திருக்கு. உங்கள் திருவடியை தொடுகின்றேன். இறுதியாக உங்கள் இதயத்தில் உறுதியாக பேச தம்பி நாராயண கோவிந்த். கூத்தன் இருந்தான், குரலரசன் அங்கிருந்தான், வார்த்தை தமிழுக்கு வழங்கும் தமிழ் வேந்தன் கம்பன் இருந்தான், கவிகால மேகம் எனும் வம்பன் இருந்தான், வயதான தமிழ் பாட்டு எவ்வை இருந்தாள், அரசியோடு சீதனமாய் புலிச்சோட நாடடைந்து புகழேந்தி வந்திருந்தான், நக்கீரன் நப்பூதன் நன்னாகன் நப்பசலை ஒக்கூர் மாசாத்தி சிலம்பெடுத்த தக்கோன் இளங்கோ அனுபவித்து காதல் அள்ளி மணக்க விடும் திரிகூட ராசப்பர், தேரெழுந்தூர் கம்பனுக்கே ஆண்பாலும் தேனும் அரம்பை முதல் முக்கடியும் தந்து வளர்த்து தமிழ் வளர்த்த சடையப்பர், காவலர் மூவருமே காத்திருந்த வாயிலுக்கு காவலனாம் ஏகம்பன் கவியரசி அவன் மனைவி. எத்தனை பேர் எல்லாம் தமிழ் வடிவம். அத்துணை வடிவங்களும் இணைந்து வளர்த்த அன்னை தமிழுக்கு வணக்கம். நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. ஏன்னா காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னறி குய்ப்பது வேதம் 4லும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமசிவாயவே. கடவுளின் பூமி என்று சொல்கிறார்கள் இல்லையா? அந்த பூமியில் நடக்கிற ஒரு இனிய நிகழ்வு. இங்கு இந்த நிகழ்விற்கு நேரடியாக வந்து இந்த பேச்சை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு உறவுகளுக்கும் இணையத்தாலும் இதயத்தாலும் இணைந்திருக்கிறவர்களுக்கும் இந்த இனிய நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கிறவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும் வணக்கங்களும். பட்டிமண்டபத்து பாங்கறிந்து ஏறுமின் எனும் மணிமேகலையின் வரிகளுக்கேற்ப பட்டிமண்டபத்தின் பாங்கறிந்து மேடை ஏறி இருக்கக்கூடிய பேச்சாளர்களுக்கும், மரியாதைக்குரிய நடுவர் மரியாதைக்குரிய ஐயா சித்சபேசன் அவர்களை பட்டிமண்டபத்தின் பீஷ்மர் என்று சொல்வார்கள். அவருக்கு பிறகு பட்டிமண்டபத்தின் பீஷ்மர் என்கிற பட்டத்திற்கு ஏற்ற ஒரே மனிதர் மரியாதைக்குரிய ஐயா அவர்கள். மைக், அதாவது ஒளிவாங்கியின் முன் பூத்திருக்கிற தாமரை. கேரளாவில் மட்டும்தான் ஒளிவாங்கியும் தாமரையும் ஒன்றாக இருப்பதை நான் பார்க்கிறேன். இப்ப ஊருக்கே தெரிஞ்சிருக்குமே, நான் டெய்லி சாமி கோவிலுக்கு தாமரை தான் எடுத்துட்டு போவேன்னு. ஆனா போற போக்க பார்த்தா இன்னும் 100 வருஷத்துக்கு தாமரை தான் கொண்டு போவாங்க போல தெரியுது கோவிலுக்கு. எல்லோருக்கும் என் இனிய வணக்கம். எனக்கு என்ன மகிழ்ச்சினா, சேப்பு சட்டையே தாமரை எடுத்துருச்சே கேரளால. நான் சொல்றது சைவ பிரகாச சபை, நான் சொல்றது தம்பி, நான் சொல்றது சாமி. இதுக்கு மேல போதும். ஏன்னா இன்றைக்கு தமிழ்நாட்டில் தமிழ் பேசுகிற போது கூட கூட்டம் கொஞ்சம் குறைவாகத்தான் கூடுகிறது. ஐயா சொன்னாங்கல்ல தொலைக்காட்சியில தனியா பேசுவோம்னு, அந்த இதுல வந்து ஐயாவோட எனக்கு ஒரு வித்தியாசமான அனுபவம். ஏன்னா ஒரு யூடியூபுக்கு பேச போயிருந்தேன். ஒரே நாள்ல 10 வீடியோ, 10 சட்டை போட்டு மாத்தி பேசினா ஒரு நாள்ல பேசினோமா 10 நாள்ல பேசினோமான்னு தெரியவா போகுது. பேசிட்டேன். முன்னாடி ஒரு கேமராமேன், நான் பேசுறேன். எல்லா தொழிலுக்கும் ஒரு தர்மம் இருக்கிறது. யாரு முன்னாடி இருந்தாலும் அவங்க ரசிக்கிற மாதிரி பேசணும்ல. அப்படி தேசப்பற்றா பேசுறேன். பகத்சிங்க சொல்றேன், ராஜகுருவை சொல்றேன், சுகதேவ சொல்றேன். கல்லே கண்ணீர் வெடிக்கும். சில மாதிரி நின்று வீடியோ எடுத்தார்.
சரி தேசப்பட்டு சரியா வரல போல, காமெடி சொல்லுவோம் அப்படின்னு நாலு காமெடி சொன்னேன், சிரிக்கவே இல்லை. அப்பதான் என் ஞானசம்பந்தம் சொன்னது ஞாபகம் வந்துச்சு. இந்த காமெடி சொல்றதுங்கிறது ஒரு தாய் குழந்தைக்கு அப்படி பிரசவம் பார்க்குற மாதிரி. சில பேர் அதை சுகப்பிரசவமா பண்ணிடுவாங்க, ஆனா சில பேர் கஷ்டப்பட்டு வெட்டி சிசேரியனா தான் எடுப்பாங்க, அவங்க கையில காமெடி மாட்டிடக்கூடாதும்ப. நான் நினைச்சேன் சரி அப்படித்தான் நம்ம பேசுறோம் போல அப்படின்னு. கடைசி ஆயுதம் படத்துல எல்லாம் உண்டு. படம் ஒழுங்கா ஓடாதுன்னு முடிவு பண்ணிட்டா அம்மா சென்டிமெண்ட்டை படத்துல வச்சுருவாங்க. ஏன்னா கடைசியா போகல அம்மான்னு மூக்க சிந்திட்டு கண்ணை தொடச்சிட்டு போயிடுவாங்க படம் நல்லா இருந்தா. நான் கடைசியா அம்மா சென்டிமெண்ட்டா பேசுறேன். இவ்வளோ பேசியும் அவருக்கு எந்த உணர்ச்சியுமே இல்லை. போய் சட்டையை பிடிச்சேன்டா 1 மணி நேரமா மூச்சு முட்டை பேசிட்டு இருக்கேன், ஏதாவது ரியாக்ஷன் கொடுறான்னு. ஒண்ணுமே பேசல, சிம்பிளா கியா கியா கித்னா வீடியோ பையானா ஓட்டத்தான 1 மணி நேரமா. அந்த மாதிரி இடங்களும் உண்டு. இன்னும் சில பேர் மேடையை விட்டு இறங்கி போயில கட்டி பிடிச்சி, தம்பி ரொம்ப நல்லா பேசுறீங்க, ஆனா நீங்க நேர பேசுறதை விட இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல பேசுறீங்க பாத்தீங்களா, அது ரொம்ப பிடிச்சிருக்கும்பாங்க. நான் கூட ஏதோ தேசப்பத்துக்கு பெரிய கருத்தெல்லாம் சொல்லிட்டேன் நினைச்சு ஏயா அப்படி சொல்றீங்கன்னு கேட்டா, இல்ல தம்பி அது பிடிக்கலன்னா அப்படி தள்ளி விட்டு போயிடலாம், இங்க நீ பேசுறது மொத்தமா உட்காந்துல கேட்க வேண்டியதா இருக்குங்கிறாங்க. ஆனால் அப்படியெல்லாம் இல்லாமல் கேட்கிறவர்கள் இருந்தால் தான் சொல்ல முடியும். தமிழ்நாட்டில் யார் மிகப்பெரிய பேச்சாளர், யார் சிறப்பான பேச்சாளர்னா ஐயா தென்கட்சி சுவாமிநாதனை சொல்வார்கள். ஏன் தொடர்ந்து 25 ஆண்டுகள் வானொலியில் அவர் பேசினாரு, அதனால இல்ல, தொடர்ந்து 25 ஆண்டுகள் அவர் பேசினதை மக்கள் கேட்டாங்க, அதனால தென்கட்சி சுவாமிநாதனுக்கு சிறப்பு. அப்படி கேட்கிற மக்கள் இருக்கிறதுனால மிகப்பெரிய மகிழ்ச்சி. இன்னைக்கு தலைப்பு என்ன? ஆன்மீகம், வழிபாடு, ஆன்மீக நிகழ்வுகள். தனி மனித மகிழ்ச்சிக்கா இல்லைன்னா சமுதாயத்தினுடைய வளர்ச்சிக்கா அப்படிங்கிறதா இன்றைக்கு இந்த அரங்கத்தில் வைக்கப்பட்டிருக்கிற ஒரு கேள்வி. இந்த உலகத்தில் எது மிகவும் பழமையான மூத்த சமயம் என்று பார்க்கிறோம். இந்த உலகத்தில் மிகவும் மூத்த சமயம் சைவ சமயம். எப்படி சொல்ற அப்படின்னா, சிந்து சமயத்தில் தொடங்கி குமரிக்கண்டம் வரை சிவ வழிபாடும் சைவ சமயமும் இருந்திருக்கிறது இல்லையா? இன்றைக்கு மதுரையை கோவில் நகரம் என்று நாம் சொல்லுகிறோம். அன்பு உறவுகளே, குமரிக்கண்டத்தில் அன்றைய மதுரையில் சிவனுக்காக எழுப்பப்பட்ட நகரமே மதுரையாக இருந்தது. அந்த நகரம் கோயிலே நகரமாக இருந்தது என்று சங்க இலக்கியங்கள் பதிவு செய்கிறது. அப்படி என்றால் இன்றைக்கு மதுரை கோயில் நகரமாக இருக்கின்றது, அன்றைக்கு சிவனுக்கு எழுப்பப்பட்ட கோயிலே நகரமாக இருந்தது. அவ்வளவு பழமையான சமயம் இந்த சைவ சமயம். இந்த சைவ சமயம் இத்தனை ஆண்டுகளை கடந்தும், எத்தனை ஆண்டுகள் குமரி கண்டமே இன்றைக்கு இல்லை, ஆனாலும் இன்றைக்கு சைவ சமயம் இருக்கிறது. என்ன காரணம்? ஒரு தனி மனிதன் ஒரு சமயத்தை இந்த சமூகத்திடம் கடத்திவிட முடியாது. என் அன்பு உறவுகளே, இங்கு இருக்கிற மக்கள் எல்லாம் பாருங்க, தமிழ்நாடு கூட இல்ல, கேரளாவில் சைவ சமயத்தை வளர்க்க வேண்டும் என்று, தமிழை வளர்க்க வேண்டும் என்று இத்தனை மக்களும் சேர்ந்து ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இருப்பதனால் தான், உங்களை போன்ற சமூகத்தை சார்ந்தவர்களால் தான் இந்த உலகத்தில் சைவ சமயம் இத்தனை ஆண்டுகளை கடந்தும் நிலைத்து நிற்கிறது என்று சொன்னால், அன்பு உறவுகளே, பக்தி என்பது ஒரு தனி மனிதனுடைய மகிழ்ச்சிக்காக அல்ல, இந்த சமுதாயத்தினுடைய வளர்ச்சிக்காக இல்லையா? அப்ப எதற்காக இந்த கூட்டம்? தனி மனித மகிழ்ச்சினா நீங்களே தனியா உட்கார்ந்து புத்தகத்தை படிக்கலாம். ஏன் காரல் மார்க்ஸும் காந்தியும் எங்கெல்ஸும் சொல்லாததையா நான் சொல்லிட போறேன்? இல்ல. ஏன் இங்கே வருகிறோம்? இது ஒரு கூட்டு முயற்சி இல்லையா? இங்கு வந்து இந்த பேச்சை கேட்பது மட்டுமல்ல நோக்கம், இங்கு வருவதுடைய நோக்கம் ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் சந்திக்கணும். அப்ப கூட்டமா எதுக்கு கோயிலுக்கு போறது? ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை சந்திக்கணும், 2 பேரும் பேசணும், மனித சமூகம் வளர வேண்டும் என்பதுதான் ஆன்மீக நிகழ்வுகளில் இருக்கிற அடிப்படை. இன்னைக்கும் பாருங்க, இந்த கல்யாணம்லாம் நடக்கும். கல்யாணம் நடக்கல இந்த சின்ன பிள்ளையை விட்டுட்டு வந்துடுவாங்க. எங்க அக்காவெல்லாம் பிள்ளையை கூட்டிட்டு வர மாட்டான். என்னன்னு கேட்டா உடனே சொல்லுவா, என் மகனுக்கு பரீட்சை இருக்கு. எப்படி? அவன் இப்பதான் ஒருத்தன் LKG படிக்கிறான், ஒருத்தன் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் இல்லையா? ஒரு சித்தப்பாவும் பெரியப்பாவும் தாத்தாவும் பாட்டியும் சொல்லிக் கொடுக்காத எந்த பாடத்தை பரீட்சையும் பள்ளியும் சொல்லிக் கொடுத்து விடும் இல்லையா? இதுதான் அடிப்படையான கேள்வி. சமயம், அதாவது 2 வார்த்தை இருக்கு. சமயம் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது, மதம் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது. எது சரியான சொல்லாடல்? அருள்நிலை தந்தை அடிகளார் சொல்வார், அன்பு உறவுகளே, மதம் என்று சொல்லாதீர்கள், சமயம் என்று சொல்லுங்கள். காரணம், சமயம் என்ற சொல்லினுடைய பொருள் என்ன? சமைத்தல். பச்சையாக இருக்கிற காய்கறியை பக்குவப்படுத்துறது சமைக்கிறது. அதுபோல பக்குவம் இல்லாமல் இருக்கிற மனிதனை பக்குவப்படுத்துவதற்கு தாண்டா சமயம். அதனால் சமைப்பதுதான் சமயம் என்று சொன்னார்.
அப்ப மனித சமூகத்தை பக்குவப்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட இந்த சமயமும் இந்த வழிபாடும் இந்த கோயில் நிகழ்வுகளும் எப்படி தனி மனித மகிழ்ச்சிக்காக இருந்து விட முடியும் இல்லையா? ரெண்டு பேரும் சிறப்பா பேசினாங்க, எங்க அண்ணனும் சரி எங்க அக்காவும் சரி. ஆனா பாவம் எங்க அன்னைக்கு பேசிட்டு போயிட்டாங்க இல்லையா? ஏன்னா முதல்ல ஒரு பாட்டு எங்க அண்ணன் சொன்னாரு. என்ன பாட்டு சொன்னாரு? யாவருக்குமாம் இறைவர்க்கோர் பச்சிலை, யாவருக்குமாம் பசுவுக்கோர் வாயுரை, யாவருக்குமாம் உண்ணும் போது ஒரு கைபிடி, யாவருக்குமாம் இனியதோர் வாயுரை தானே அப்படின்னார் இல்லையா? உனக்கு ஒரு பச்சிலைன்னு சொல்லல, உனக்கு ஒரு வாயுரைன்னு சொல்லல, உனக்கு ஒரு பிடி உணவுன்னு சொல்லல, உனக்கு ஒரு இன்னுரைன்னு சொல்லல. எதுக்காகடா நீ பிறந்த? அடுத்தவனுக்காக நல்லது செய்ய தாண்டா நீ பிறந்த என்பதை தானே இந்த பதில்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது இல்லையா? அவங்களாம் என்ன சொன்னாங்க? இந்த ஆன்மீகம் எதை சொல்லுகிறது? தனி மனிதனை திருத்துகிறது. காந்தி என்ன சொல்லியிருக்காருன்னு பேசினாங்க. என்ன சொல்லியிருக்காரு? இந்த சமூகத்தில் எந்த மாற்றத்தை நீ ஏற்படுத்த நினைக்கிறாயோ அதை உன்னிலிருந்து தொடங்கு அப்படின்னு காந்தி சொன்னாருன்னு சொன்னாங்க. ரொம்ப சிறப்பான வரி. ஐயா, காந்தி போராடினதுடைய நோக்கம் என்ன? இந்தியாவுக்கு விடுதலை கிடைக்கணும் இல்லையா? மார்க்ஸ் போராடினதுடைய நோக்கம் என்ன? அவங்களுக்கு அவங்களுடைய கொள்கை நிறைவேறணும். அப்ப கொள்கை என்னவோ அதற்காகத்தான் அவர்கள் போராடினார்கள் இல்லையா? எண்ட் ஆஃப் த டே ஃபைனல் ரிசல்ட் என்ன? தனி மனிதனை திருத்தினது சரிப்பா, தனி மனிதனை எதுக்கு திருத்தணும்? இந்த சமூகம் நல்லா இருக்கிறதுக்காக திருத்தணும். தனி மனிதனை திருத்திக்கிட்டே இருந்தா போதுமா? இந்த சமூகம் நல்லா இருக்க வேண்டாமா? அடுத்து சொன்னாங்க விவேகானந்தர் எப்படி அப்படி தனி மனிதனா நீந்தி போனாரு. சார், தனி மனிதனா தவம் இருக்க நீந்தி போனாரு. ஆனா தனி மனிதனா தேசத்தை திருத்த போல 100 இளைஞனை கொடுங்கள், இந்தியாவை நான் உயர்ந்த தேசமாக மாற்றி காட்டுகிறேன், வலிமை மிக்க தேசமாக மாற்றி காட்டுகிறேன் என்று சொன்னார். ஒரு தனி மனிதன் தன்னை திருத்திக் கொள்ளலாம், ஒரு சமுதாயம் தான் இந்த உலகத்தை திருத்த முடியும். அதைத்தான் விவேகானந்தர் இந்த மண்ணுக்கு சொல்லிட்டு போனாரு. ஐயா, ஒரு அற்புதமான திருக்குறள் உண்டு, தமிழர்களுடைய மரபை சொல்லுகிற திருக்குறள். தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கள் தான் என ஐம்புலத்தார் ஓம்பல் தலைன்னு திருக்குறள். மித்ததையெல்லாம் விட்டுருவோம், தென்புலத்தாரையும் தெய்வத்தையும் எடுத்துக்குவோம். அந்த ஒரு செய்தி போதும் இந்த பட்டிமன்றத்தில் எங்கள் பக்கத்து தீர்ப்பை வாங்குறதுக்கு. தென்புலத்தார் யாரு? நான் நல்லவனா இருக்கேன், என் குடும்பத்துக்கு நான் நல்லது பண்றேன், நான் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்திருக்கேன்னா எனக்கு பின்னாடி வர்றவங்க என்ன பண்ணுவாங்க? என் போட்டோ வீட்டுல மாட்டி பூ வைப்பாங்க, என்ன கும்பிடுவாங்க, பிறக்க போகிற குழந்தைக்கு என் பேரை வைப்பாங்க. இது தென்புலத்தார். தெய்வம் யாரு? நான் ஊருக்கெல்லாம் நல்லவனா வாழ்ந்து ஊர்ல இருக்கவன் நான் சந்தோஷப்படுற மாதிரி காரியத்தை பண்ணிட்டு போனா ஊர்ல இருக்கவன் எல்லாம் என் படத்தை வச்சு கும்பிடுவான். ஊர்ல இருக்கவனுக்கு பிறக்கிற குழந்தைகளுக்கு கூட என் பேரை வைப்பார்கள். சாத்தியமானா சாத்தியம், பெண்ணி குயிக்கின் பெயரை வைக்கலையா தேனி மாவட்டத்துல? அப்ப தென்புலத்தாராக இருப்பதற்கு வேண்டுமானால் தனி மனித மகிழ்ச்சி காரணமாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் தெய்வமாக மாற வேண்டும் என்று சொல்கிற போது அது சமுதாய வளர்ச்சியை மட்டும் தான் கருத்தில் கொள்கிறது இல்லையா? இதுதான் இது ரெண்டுக்கும் இருக்கிற வேறுபாடு. தமிழ்ல 2 இலக்கியம் இருக்கு. என்ன? அகம் புறம்னு சொல்லுவாங்க. இப்ப அகத்துக்கும் புறத்துக்கும் என்ன வேறுபாடு? அகத்தை படிக்கிற போது யாருடைய பேரு இருக்காது, ஏன்னா அது காதல். தலைவன் பேர் இருக்கும், தலைவின்னு இருக்கும். அந்த தலைவன் பேர் என்னன்னு இருக்காது. அக இலக்கியம் முழுக்க இப்படித்தான் இருக்கும். புறத்தை படிப்போம், புறத்துல ராஜாவுடைய பேர் இருக்கும். இந்த ராஜா எப்படி சண்டை போட்டாரு தெரியுமா? இந்த ராஜா எப்படி கோயில் கட்டினாரு தெரியுமா? இவன் எப்படி மக்களுக்கு தொண்டு செஞ்சான் தெரியுமா? அப்ப எதை எதையெல்லாம் வெளியில் சொல்ல முடிகிறதோ அது புறம், எதை எதையெல்லாம் வெளியில் சொல்ல முடியலையோ அது தனி மனித மகிழ்ச்சி. அப்ப அகம் தனி மனித மகிழ்ச்சியை தானே பேசுது. அதுல எந்த கோயில் திருப்பணியும் வரவில்லை என் அன்பு உறவுகளே. புற இலக்கியங்களில் தான் கோயில் திருப்பணி வருகிறது என்று சொன்னால் தமிழன் ரொம்ப கிளியரா இருந்திருக்கிறான். வழிபாடு என்பது சமூக வளர்ச்சிக்கானது தானே தவிர தனி மனித மகிழ்ச்சிக்கானது அல்ல. கண்ணப்பரின் கதையை பற்றி பேசினார்கள். அப்ப எங்க ஊரை பத்தி நான் பேச வேண்டாமா? எங்க ஊரில் அருணடி தந்தை அடிகளார் இருந்தார். எல்லோரும் கண்ணப்பரின் பிறந்த நாளை எப்படி கொண்டாடுவார்கள்? ஆனால் அவர் எப்படி கொண்டாடுவார் தெரியுமா? கண்டான முகாம் நடத்துவார். இதுதானே எங்க சமுதாய வளர்ச்சி. இதை விட வேறு என்ன பெரிய சமுதாய வளர்ச்சி இருந்து விட முடியும்? அப்ப இன்னொன்னும் பார்க்கிறோம். எல்லோரும் பேசிவிட்டு சென்றார்கள். ஆற்றுப்படை தான் நமக்கு கிடைத்ததிலே மிக பழமையான இலக்கியம் இல்லையா? அந்த ஆற்றுப்படை முருகன் மீது பாடப்பட்டது. அந்த ஆற்றுப்படையை பாடுகிற போது உலகம் உவப்புன்னு தொடங்குது. கம்பராமாயணத்தை பாடுகிற போது உலகம் யாவையும் தாமுல வாக்கணும்னு தொடங்குது. பெரிய புராணத்தை பாடுகிற போது உலகலாம் உணர்ந்து ஓதற்கெரியவன்னு பாடுது. அப்ப யாரும் தனி மனிதனை கருத்தில் கொண்டு பாடவில்லை, உலகத்தை கருத்தில் கொண்டு பாடினார்கள். சரி, இலக்கியம் ஆற்றுப்படையை பார்க்கிறோம். திருமுருக ஆற்றுப்படை நக்கீரன் பாடினாரு. ஆற்றுப்படைனா என்ன சார்? ஆற்றுப்படைனா என்ன? இப்ப உங்களுக்கு வயதாயிருச்சு, முட்டி வலி, ஒரு டாக்டர்கிட்ட போறீங்க, அவர் ஒரு மருந்து கொடுக்கிறார். அந்த மருந்தை காலில் போடுறீங்க, முட்டி வலி போயிருது.
உங்க பக்கத்து வீட்டுக்காரருக்கு முட்டி வலி இருக்கு, அவர்கிட்ட போய் சொல்றீங்க இந்த மாதிரி ஒரு டாக்டர் இருக்காரு, அவர்கிட்ட போனீங்கன்னா ஒரு மருந்து கொடுப்பாரு, அந்த மருந்தை போட்டினா முட்டி வலி போயிருங்கிறீங்க, ஆற்றுப்படுத்துறீங்க. இங்க போப்பான அந்த ஆற்றுப்படுத்துதெல்லாம் ஆற்றுப்பட இலக்கியம் இல்லையா? அப்ப முருகன் ஒருத்த மலை மேல நிக்கிறான் பாரா, அவன்கிட்ட போன அவன் கஷ்டத்தை எல்லாம் தீப்பான ஆற்றுப்படுத்தினதுதான் திருமுருக ஆற்றுப்படை. அப்ப மனித சமூகத்தை ஆற்றுப்படுத்துவதற்குத்தான் இந்த பக்தியும் இந்த வழிபாடும் இந்த ஆன்மீக நிகழ்வுகளும் சொன்னா, ஒருபோதும் ஆன்மீக நிகழ்வுகள் தனி மனித மகிழ்ச்சிக்கானதல்ல, அது சமுதாயத்தினுடைய வளர்ச்சிக்கானது. ஒரே ஒரு மாணிக்க வாசகருடைய வரி இன்றைக்கு நிறைவை சொல்லும் என்று சொல்லி அந்த வரியை சொல்லுகிறேன். 2 வரி. தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றின்னு. தென்னாடுடைய சிவனேன்னு சொன்னதோட அவரோட ஜாப் முடிஞ்சு போச்சு. ஏன்னா அவர் ஒரு சைவர், சிவனை வழிபட வேண்டியவர், சிவனுக்காக பாட்டு பாட வேண்டியவர். சிவனை பாடிட்டாரு, தென்னாடுடைய சிவனே போற்றினா தனி மனித மகிழ்ச்சி முடிஞ்சு போச்சு. அடுத்து யோசிக்கிறார், நான் தென்னாட்டில் அவனை சிவனா கும்பிடுறேன், உலகமெல்லாம் அவன் தான் இருக்கான், ஆனா உலகத்துல இருக்க எல்லாரும் அவனை சிவன் சொல்லணும், நான் எப்படி? இல்லையா? நீங்க பாருங்க, எங்க ஊர்ல அப்பளம், இங்க என்னது பாத்தீங்களா, பேரு மாறுது, ஆனா ஐட்டம் ஒண்ணுதான். தென்னாட்டுல சிவன், உலகத்துல இருக்க இறைவன் சொல்றா. அப்ப தென்னாடுடைய சிவனே போற்றி என்று சொன்னது தனி மனித மகிழ்ச்சி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று சொன்னதுதான் இந்த சமூகத்தினுடைய வளர்ச்சி என்று சொன்னால், இந்த சமூகத்தில் எடுக்கப்படுகிற நிகழ்வுகளாகட்டும், பக்தியாகட்டும், ஆன்மீகமாகட்டும். அந்த புத்தகத்தை நானும் படிச்சேன், அடிகளார் புத்தகத்தை நானும் படிச்சேன். எங்க அக்கா பக்கத்துல பாயிண்ட் எழுதும் போது பார்த்துட்டேன், ஒவ்வொரு பாயிண்டா சிட்டையில அடிச்சுக்கிட்டே வந்தேன். அடிகளார் அக்கா சொல்லிட்டாங்க, ஆன்மீக கூட அக்கா சொல்லிட்டாங்க, அடுத்து என்ன, எல்லா செய்தியும் அடிச்சு போக அனைவருக்கும் வணக்கம், நன்றி வணக்கம் மட்டும்தான் இருக்கு இல்லையா? இப்படி இருந்தாலும் கூட யார் பேசினால் என்ன, நல்ல கருத்துக்கள் பரவினால் போதும் தானே. அப்ப இன்றைக்கு இந்த சமூகத்தை வளர்ப்பதற்காக மாநிலம் கடந்து இன்றைக்கு தமிழை இங்கே வளர்த்து கொண்டிருக்கிறோம். அன்பு உறவுகளை, கட்சி கடந்து ஒன்றை சொல்லுகிறேன். இங்கு சிவப்பு கொடிகள் நிறைய பறக்கிறது. அப்ப என்னுடைய நண்பர் கேரளாவில் இருந்தார், அவர்கிட்ட கேட்டேன், இங்க என்ன அவர்களுடைய கோஷம் அப்படின்னு கேட்டேன். சொன்னாங்க, உழைப்பவனே உயர்ந்தவன். கட்சி கடந்து கொண்டாடப்பட வேண்டியது உழைப்பவனே உயர்ந்தவன். யாருக்கு உழைக்கணும்? உங்க பிள்ளைய பள்ளிக்கூடத்துல சேர்த்தா உழைப்புள்ள கடமை, உங்க பிள்ளைக்கு நல்ல வேலையில சேர்த்தா உழைப்புள்ள கடமை, உங்க பிள்ளைக்கு கார் வாங்கி கொடுத்தா உழைப்புள்ள கடமை. அப்ப எதிரா உழைப்பு? ஊர்ல இருக்க எல்லோருக்கும் உதவுவதுதான் உழைப்பு. அதைத்தான் நானும் சொல்கிறேன். ஆன்மீகம் என்பது கடமை அல்ல, ஆன்மீகம் என்பது உழைப்பதற்கானது. அதனால் நீங்கள் ஆன்மீகத்தை தனி மனித மகிழ்ச்சிக்காக என்று சொல்லாதீர்கள். ஏன்னா கோயிலுக்கு போறோம், உள்ள போய் செருப்புக்காக வேண்டிக்கிறோம், கோயிலுக்கு போறோம், உள்ள போற சோறு பிரசாதமாகுது, தண்ணி தீர்த்தமாகுது, மனுஷன் மட்டும் மனுஷனாவே வர்றானே அப்படின்னா, கெடு வாய்ப்பாக ஆன்மீகம் இன்றைக்கு தனி மனித மகிழ்ச்சியாக மாறிவிட்டது. ஆங்கிலத்தில் ஒரு அழகான பழமொழி உண்டு, எக்ஸெப்ஷன்ஸ் ஆர் நெவர் சர்வ்ட் as an examples என்று சொல்வார்கள். விதி விலக்கு விதியாகாது. இன்றைக்கு இப்படி இருக்கிறதுக்காக இதுவே சரியாயிருமா? அப்படி அல்ல. அப்ப ஆன்மீக நிகழ்வுகள் என்பதும் வழிபாடு என்பதும் தனி மனித மகிழ்ச்சிக்கானது அல்ல, சமூகத்தை வளர்ப்பதற்கானது என்று சொல்லி, நல்லாவின் பால் முழுதும் கன்றுக்கில்லை, நரும்பூவின் மனம் முழுதும் சோலைக்கில்லை, நெல்லாகும் பயிர் முழுதும் நிலத்துக்கில்லை, நிறைகின்ற நீர் முழுதும் குளத்துக்கில்லை, பல்லாரும் கனி முழுதும் மரத்துக்கில்லை, பன்னரம்பு நிசை முழுதும் யாழுக்கில்லை, எல்லாமே பிறர் குலைக்க காணுகின்றேன், என் வாழ்வும் பிறர்க்கென்றே இருத்தல் வேண்டும், வாழ்ந்தாள் இப்படி வாழ்வதென ஊரார்க்கென்னை உதாரணம் காட்டு, உலகில் ஒருவன் உத்தமன் இவன் என உயிர்கள் பேசிடும் ஒருநிலை கூட்டு. நன்றி, வணக்கம்.